இங்க பாரு ரோஷன், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அமைதியா படுத்துக்கிட்டு இரு. சும்மா டென்ஷன் பண்ணாத ரோஷன். நீ வேற ஏன் ரோஷன் இப்படி புரிஞ்சுக்காம பண்ற? உனக்கு பாட்டியை நான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன். அமைதியா உட்காரு. ஏன் ரோஷன் சொல்றத நீயும் கேட்க மாட்டேங்கிற? எல்லாரும் தான் என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீயும் சேர்ந்து கஷ்டப்படுத்தாத ரோஷன். புரிஞ்சுக்கோ. அம்மாக்கு காய்ச்சலா? மாமா சொன்னா மாமா ஊசி போடும். அப்போ மருந்து தரும், சரி போயிடும். நான் மாமாட்ட கூட்டு வருவா. உன் மாமெல்லாம் ஒன்னும் ஊசி போட தேவையில்லை. நீ சும்மா இரு, அதுவே போதும். கொஞ்ச நேரம் என்ன டென்ஷன் பண்ணாத ரோஷன். ஏன் ரோஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அமைதி இரு ரோஷன். பேசிக்கிட்டே இருக்காத ரோஷன். அமைதி உட்காரு ரோஷன். உனக்கு என்ன பசிக்குதா? நான் அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க சொல்றேன். போதுமா? ரோஷன், ஐயோ ரோஷன், புரிஞ்சுக்கோ ரோஷன். அம்மா சொன்ன கேப்பியா மாட்டியா? அம்மா சொல்றதை கேட்டு அமைதியா இரு, சரியா? அம்மா உனக்கு அம்மாச்சிட்டு சொல்லி மம்மா எடுத்துட்டு வர சொல்லவா? இப்ப தானடா பசிக்குதுன்னு சொன்னேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத ரோஷன். ஏன் ரோஷன் இப்படி பண்ற? அனு கிட்ட ஒண்ணு போ தேவையில்ல. அமைதியா இங்கே இருன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல அடிச்சிருவ ரோஷன் நானு. சார் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படிதான் சொல்றது இந்த விஷயத்த? சரி, முதல்ல ஜெனிஃபர் மேம் கேட்டுட்டு சொன்னதை கேட்டுட்டு போவோம். அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் தொந்தரவு எதனா இருக்காமா? மேடம் கேட்டுட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா மேம் உங்களை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இனிமேல் லேடி டாக்டர் வர மாட்டாங்க, ஜென் டாக்டர் தான் உங்களை பாக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனாலதான் முன்னாடியே உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா மேமே உங்களுக்கு தேவையான மெடிசன் ரிப்போர்ட் எல்லாமே சார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் சார் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குமா? உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருந்தா இப்பவுமே சொல்லுங்க. ஏமா ஜெனிஃபர் எங்க பாப்பாரா? ஜெனிஃபர் பாப்பா அடிக்கடிக்கு இங்க வருவாளே. காலையில வந்ததுல இருந்து ஒரு வாட்டி தான் வந்தா, அதுக்கப்புறம் வரவே இல்லையே. என்னமாச்சு ஜெனிஃபருக்கு? உடம்பு எதனா முடியலையா? அத லீவ் போட போறாங்களாம்மா? அவ இல்லம்மா, அவங்களுக்கு உடம்புலாம் நல்லாதான் இருக்கு. அவங்க வேற ஒரு ரீசன்காண்டி லீவ் போட போறாங்க. அதான். வேற ஒரு காரணமா? என்ன காரணமா? அது உங்ககிட்ட எப்படி சொல்றது? பரவாயில்ல சொல்லுமா. ஜெனிஃபர் பாப்பாவை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவ பிறக்கும் போதே அவ அம்மா கூட நான் தான் இருந்தேன். அவ அம்மாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமா, அந்த காலத்திலேயே. அதுக்கப்புறம் தான் எங்க ஊர்ல இருந்து அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. அவ அம்மா இறந்துட்டானு இப்பதான் எனக்கு கார்த்தியே சொல்லிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நிறைய விஷயம்லாம் எனக்கே தெரியாம போயிட்டுமா. முதல்ல அந்த பாப்பா என்கிட்ட பேசும் போதே ஒரு பொடி வச்சு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்பவுமே புரியல, ஆனா இப்பதான் புரியுது. ஓ அப்படியாமா? அவங்களுக்கு கல்யாணமா? அதனாலதான். என்னம்மா சொல்ற? கல்யாணமா? ஆமாமா, அவங்களுக்கு கல்யாணமா. அதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க போல. அதான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளையோட வர மாட்டாங்கம்மா. இங்க இருக்க லேடிஸ் பேஷண்ட்டுக்குலாம் எல்லாருக்குமே ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களும் இன்னைக்கு ரிசைன் பண்ண போறாங்க. இனி ஹாஸ்பிட்டல்ல ஜென் டாக்டர் மட்டும் தான் இருப்பாங்க. இனிமேதான் வேகன்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. அதான் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா ஜென் டாக்டர் கிட்ட சொல்ற கூச்சமா இருக்கும்ல, அதுதான் அவங்க கேட்டுட்டு வர சொன்னாங்க. மெடிசன் எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. யாமா ஜெனிஃபர் வரவே இல்ல? அதுக்கு காரணமே நான் தான்மா. எனக்கு என்னெல்லாம் தெரியலம்மா. ஜெனிஃபர் டாக்டர் மோஸ்ட்லி ரவுண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. சீஃப் டாக்டர் தான் வருவாங்க. ஆனா நீங்க அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணுன்றதுக்காண்டி நிறைய ரவுண்ட்ஸ் வந்தாங்க. எனக்கு அப்ப தெரியல நீங்க ரிலேட்டிவா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொல்லும் போது தான் தெரியுது. நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்களே, அதான் உங்களை அடிக்கடிக்கு வந்து பார்த்துருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அவங்க ரிசைன் பண்றதுனால அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு, ஃபைல்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய வேலை இருக்குமா உங்களுக்கு, அதனால கூட வராம இருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்கான்னு சொல்லுங்கம்மா. அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அந்த பாப்பாவை இங்க இருந்து போகும்போது என்ன ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு மட்டும் போக சொல்றியாமா? கடைசி ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். எத்தனை நாள் கழிச்சு பாத்துருக்கேன் தெரியுமா அந்த பாப்பாவை? சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. இனிமே பாப்பணும் மாட்டணும். அந்த பிள்ளை எங்க போய் வாழ்க்கையை நடத்த போதா யாருக்கு தெரியும்? என்னம்மா? நான் சொல்றேம்மா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லதானே இப்போதைக்கு?
இல்லம்மா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் இருக்கேன். அந்த பாப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டு இனிமே எப்படிதான் இருக்க போறேன்னு நினைச்சா தான் கவலையா இருக்கு. நாங்களும் நல்லாதாம்மா பாத்துப்போம், நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா? அதுக்கு சொல்லலம்மா, சும்மா சொன்னேன் அவ்வளவுதான். சரிங்கம்மா. ஹலோ ரீனா சிஸ்டர், கால் பண்ணியிருந்தீங்களா? என்னாச்சு? எனி எமர்ஜென்சி கேசஸ்? நோ சார், எமர்ஜென்சி கேஸ்லாம் எதுவும் இல்ல. ஜெனிஃபர் மேம் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நீங்க இன்னைக்கு மதியம் வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகி வரவே இல்லையா, அதான் கால் பண்ணேன் சார். நீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி சார். சாரிம்மா, நான் ஹாஸ்பிட்டல் வரணும் தான் நினச்சேன். கொஞ்சம் இங்கே ப்ராப்ளம்ன்றதுனால வர முடியல. ஒரு 3:30க்கு மேலே வந்துருவேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அது வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்க சொல்லுங்க ஜெனிஃபரை, சரிங்களா? இல்லைன்னா அவங்கள ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு ஆதி வந்துருவான் கொஞ்ச நேரத்தில். அவங்கள வேணா இது பண்ணிக்க சொல்லுங்க. சார், ஆனா அவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயமே வேற. அவங்க பர்மிஷன் கேட்கல. இல்லை புரியல ரீனா, என்ன சொல்ல வர்றீங்க? தெளிவாக சொல்லுங்க. சார், அவங்க ஜாப் குயிட் பண்றேன்னு சொன்னாங்க சார். அது மட்டும் இல்ல, காலையில இருந்து இதுக்காண்டி தான் உங்களுக்கும் ஆதி சாருக்கும் நான் காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாருமே பிக் பண்ணல சார். என்ன சொல்றீங்க ரீனா? திடீர்னு வந்து ஜாப் குயிட் பண்றேன்னா எனக்கு புரியல. முன்னாடியே அவங்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? சார், அவங்க ஏதோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம ஃபேமிலி ரீசன் சொன்னாங்க சார். அதனாலதான் அவங்க மேரேஜ்ன்றதுனால ஜாப் குயிட் பண்றேன்னு சொன்னாங்க. மத்தபடி எனக்கு என்ன ரீசன் எதுவுமே புரியல. அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும் சார். அது மட்டும் இல்ல சார், ஆதி சாருக்கு நான் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் ரீச் பண்ணவே முடியல. சரி ஓகே, ஆதி எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நானும் ஆதியும் வரும் ஹாஸ்பிட்டலுக்கு, சரிங்களா? ஜெனிஃபர் டாக்டர் ரிசைன் கன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்களா? எஸ் சார், அவங்க கன்ஃபார்ம் ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அட்மினுக்கும் மெயில் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சார். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணது இல்லையா, அதனாலதான் உங்ககிட்ட நான் கால் பண்ணி கன்ஃபார்மா சொல்றேனே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யாராச்சும் இங்க இருந்து போகும்போது கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்ல சார், அதான் அதை பத்தி என்னன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ம். அங்க பியூன் ராமலிங்கம் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லி கேக் அரேஞ்ச் பண்ணுங்க, சரிங்களா? நானும் ஆதியும் வரோம், வந்து பேசிக்கிறோம். ஓகே சார். இவனுக்கு என்னாச்சு? அந்த பிள்ளை பேசுறது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா? சரி ஓகே சார், நான் கால் கட் பண்ணிடுறேன். ஐயா, கார்த்தி, கார்த்தி, ஐயோ கார்த்தி. அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா? என்ன, வந்ததுல இருந்து உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? ஜெனிஃபரை பத்தி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு? எப்பவுமே ரெண்டு பேரும் தானே ஒண்ணு போல வருவீங்க, ஒண்ணு போல போவீங்க. அந்த பிள்ளைய நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசும். என்ன வேலை விட்டு நிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை. என்னாச்சு? ஏது கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லிச்சு அந்த பிள்ளை கல்யாணத்தை பத்தி? அம்மா அது வந்து என்னையோ மனசுல என்ன இருக்கு, அம்மா கிட்ட சொல்லு. அம்மா அது சொல்லு கார்த்தி, சொன்னாதானே புரியும். அம்மா அது வந்து ஜெனிஃபருக்கு என்ன பிடிச்சிருக்கான். என்னடா சொல்ற? கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை வேலையை நிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இப்ப என்னன்னா நீ இப்படி வந்து சொல்ற? எது உண்மை? என்ன என்ன கார்த்தி, நீயா கற்பனையில ஏதாச்சும் வளரிட்டு இருக்கியா என்ன? நிதானமா தானே இருக்க? எம்மா அதெல்லாம் நிதானமா தான் இருக்கம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன வளரிட்டு இருக்க வந்து? தப்பான பழக்கம் ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கியா? ஐயோ, குடிக்கலாம் செய்யலம்மா, தெளிவாதாம்மா பேசுறேன். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்னதான் முதல்ல சீர்பாலி அடிச்சுக்கணும். என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பிள்ளை என்னன்னா கல்யாணம் வேலையை விட்டு நிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த நர்ஸ் பிள்ளை சொல்லிட்டு போகுது. நீ என்னன்னா உன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்றா அப்படிங்கிற. உன்னை பிடிச்சிருக்குன்னா எப்படி வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பா அந்த பிள்ளை? அதுக்கு காரணமே நான் தான். என்கிட்ட வந்து அவங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஆனா நானு நீ என்ன பண்ண? நீ இந்த நிலைமையில இங்க படுத்துக்கிட்டு இருக்க, வீட்டுல தங்கச்சி இருக்கா, ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? சொல்லுமா. நல்லா தான் பேசுற, நீ நல்லா தான் பேசுற. ஆமா. என்னம்மா ஏதோ ஏன் மேல தப்பு இருக்க மாதிரி பேசுற? பின்ன என்னடா, ஒரு பிள்ளையா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுன்ற அந்த பிள்ளைய விட்டுட்டு நீ பாட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அந்த பிள்ளைய? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஒருத்தி பின்னாடி ஏற்கனவே சுத்திக்கிட்டு இருந்தியே, அது என்ன? அப்ப தெரியலையே உனக்கு அம்மா இருந்தது தங்கச்சி இருந்ததெல்லாம்? இப்பதான் தெரியுதோ? என்னம்மா பேச்சு பேசுற நீ? இங்க பாரு கார்த்தி, அப்ப கூட நீ பண்ணது எல்லாமே நிச்சயதார்த்தமாயி வேற ஒருத்தனை விரும்புற பொண்ணை போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த. அப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்போ உன்னை விரும்புறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஒதுங்கி இருக்கலாம். ஆனா உனக்கும் பிடிச்சிருக்குன்ற இந்த நிலைமையில அந்த பிள்ளைய கைவிடுறன்ற என்ன? உன்னை நம்பி அந்த பிள்ளை எவ்வளவு நம்பிக்கையா வந்திருக்கும் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லி தன்னை தானே காப்பாத்திக்கலானே. அம்மா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் இங்க? என்ன நிலைமையில இருக்க இப்ப நீ? சோத்துக்கு வழி இல்லாம இல்லையே. ஆனா வேலையும் இல்ல, தங்கச்சி இருக்கா, உன்னையும் பாத்துக்கணும். அவளையும் எப்படிமா பாத்துக்க முடியும்? ஏன் அந்த பிள்ளை வேலைக்கு போதானே செய்து? உனக்கு வேலை இல்லாமயே போயிருமா என்ன?
என் பிள்ளைக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் நிறைய இடத்துல வேலை தருவாங்க. ஆமா, யாமா நீ வர சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கா? உண்மையை தாண்டா சொல்றேன். என் பிள்ளைக்கு என்ன குறைச்சலி? அந்த பொண்ணு பாரு தங்க சேலை மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கே என் பையனை பிடிச்சிருக்குன்றப்போ அப்புறம் என்ன? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு வாயெல்லாம் அப்படியே வேன்னு பிறந்து பாப்பாளிங்க. தங்க சேலை மாதிரி இருக்கா? லூசு மாதிரி பேசாத. கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு அவ எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? எவ்வளவு வசதியா இருந்த பொண்ணு தெரியுமா? நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் இருக்க சொல்றியா? ஏன் நம்ம வீட்டுக்கு என்ன குறைச்சலு? அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம வீட்டு மோசமானா இல்ல. குடிசை வீட்லயா இருக்கோம் நம்ம. நம்மளும் மாடி வீட்டுல தான் இருக்கோம். ஏசில இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து என்னென்ன பொருள் தேவையோ எல்லா பொருளும் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் போதுமா? இங்க பாரு கார்த்தி, ஒரு பொண்ணு மனசார விரும்பி வாழ்க்கையை ஏத்துக்கிறா அப்படின்னா அவளுக்கு எதுவுமே இல்லைனாலும் தான் புருஷன் கூட இருந்தா போதும். ஏன் என்ன எடுத்துக்கோ, என்னெல்லாம் உன் அப்பன் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னான். அதுக்கப்புறம் பிடிவாதமா நான் தான் கல்யாணம் பண்ணேன். பாதிலே விட்டுட்டு போயிட்டான், போய் மேலோகத்துல சேர்ந்துட்டான். இருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் பிடிவாதமா இத்தனை தூரமா வளர்த்து கொண்டு வரலையா? ஒரு பொண்ணு முடிவெடுத்தா என்ன வேணா பண்ணலாம்டா. நான் சொல்றக்கும் நீ சொல்றக்கும் என்னமா சம்மந்தம் இருக்கு? அந்த பிள்ளை எவ்வளவு யோசி இதெல்லாம் முடிவெடுத்திருக்கோம். அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கியே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி. என்ன சொல்லி தொலைச்ச அதை சொல்லு. கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்போதைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு எங்க அம்மாவையும் தங்கச்சியும் தான் முக்கியம்னு சொன்னேன். அட பாவி பயல, ஒரு பொண்ணு பின்னாடி நீயா சுத்திக்கிட்டு இருந்திய, அப்ப தெரியல உனக்கு? அம்மா அது முடிஞ்சு போன விஷயம்மா, அதை பத்தி பேசாதம்மா. இப்ப அவளுக்கே கல்யாணம் ஆயிட்டு. ஆமால ஆமா, இப்ப மட்டும் உனக்கு பொத்துக்கிட்டு வந்துரும். இப்பதான் தெரிஞ்சிச்சு போல அம்மா தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஆளு தான் இவன். போல போய் என் மருமவளை கூட்டிக்கிட்டு வா. அவ என் மேல இருக்கிற கோவத்துல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் அவங்க வீட்டுல. இருக்கட்டும், பாவத்துல தானே ஒத்துக்கிட்டா. ஏன் கல்யாணம் முடிவாகலையே? கல்யாணம் முடிவாகி கல்யாணம் தாலி வரைக்கும் அவன் கழுத்துல ஏறலையே. தாலி ஏறாத வரைக்கும் அவன் என் வீட்டு மருமவ தான். நீ போயிட்டு தாலியை கட்டி கூட்டிட்டு வா, நம்ம பாத்துக்கலாம். நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? அதுவும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எவனா வேணா இருக்கட்டுமே, என் வீட்டு மருமவன் ஆயிட்டோன்னே எவனை என்ன மீறி என் வீட்டு மருமவளை தூக்கிட்டு போக முடியாது. நானே ஏற்கனவே அவகிட்ட வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப போயிட்டு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, அவெல்லாம் ரொம்ப பிகு பண்ணுவா. அப்படித்தான் பண்ணுவாங்க. அவளா வந்து கேட்கும் போது நீ ஓவரா பண்ணல. போ, கையில கால உளுந்தாச்சு, என் வீட்டு மருமவளை கூட்டிட்டு வர வேலையை பாரு சொல்லிட்டேன். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு கார்த்தி, கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு விசாரி. அதுக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணு, புரிஞ்சுக்கோ. எம்மா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? போயிட்டு பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாரு, நான் சொல்றதுதான் உண்மைன்னு புரியும், சரியா? அனு, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, சரியா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ இங்கே இரு, வெளியெல்லாம் போக வேண்டாம். ஏற்கனவே சண்டை நடந்திருக்கிறதுனால உன்னை ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஓகேவா? ஆல்ரெடி நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்கே இருன்னு சொன்ன, ரேஷ்மா ரூம்க்குலாம் எங்கேயும் போக வேண்டாம், சரியா? ரகு, என்ன ரகு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வேலைக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. அது ஒரு தப்பா போயிட்டா. அதுக்கு போயிட்டு நீங்க அவங்கள அவ்வளவு பேச்சு பேசி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாப்படுதா? அவங்க உங்க கூட பிறந்த அக்கா தானே. இப்படி பேசுறீங்கன்னு நான் ஒரு நாள் நினைக்கவே இல்லை ரகு. அனு, நான் எதுக்காச்சும் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு அனு. அவ அங்க வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவங்க வேலைக்கு தான் வரேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அழகா அவங்க பாட்டுன்னு வந்துட்டு போயிருப்பாங்க, மன நிம்மதியாச்சு இருந்திருக்கும். நீங்க ஏன் அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு அனு. நீயும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத, சரியா? நான் வெளியே போக வேண்டியது இருக்கு. வெளியே போகும்போது இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் போயிட்டு வந்து பொறுமையா சொல்றேன், ஏன் அப்படி பண்ண, எதுக்கு பண்ணன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நாளைக்கு தெரிஞ்சிடும் ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லி, புரியுதா? ரகு ப்ளீஸ் அனு, வெளியே போகும்போது இப்படி டென்ஷன் பண்ணி அனுப்பாத. போயிட்டு வரேன், சரியா? ம் சரி, பாத்து போங்க, பொறுமையா போங்க. சரி. சாப்பிடு, சரியா? சாப்பிடாம இருக்காத, வயித்துல பாப்பா இருக்குல்ல. சரி. கோவப்படாதடி என் பொண்டாட்டியே. நான் தப்பு பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? தெரியும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி, அதனாலதான் இவ்வளவு தூரம் கேட்கவே செய்யறேன் நானு. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் பொறுமையா இரு, சரியா? நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. யாரு என்ன சொன்னாலும் கொஞ்சம் எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இரு, புரியுதா? சரி. என்ன பிளான் வச்சிருக்கீங்க, அதையாச்சும் சொல்லுங்க. இப்ப நானே சொன்னேன், வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டன்டான விஷயம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த ஆதியை வர தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணணும். அப்பதான் நாளைக்கு அதை ரிவீல் பண்ண முடியும். ப்ளீஸ் அனு, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமேன்னு ஆரம்பிச்சது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும்னு எனக்கே தெரியாது. சரி பரவாயில்ல, விடு. இப்ப எல்லாரும் உங்களை தானே தப்பா பேசுறாங்க. நீங்க அதை அப்படியே ஓப்பனா பண்ணிருந்தா என்ன உங்களுக்கு? ஓப்பனா பண்ணா கிக் இருக்காது, அதனாலதான். ரகு சரி, இதை யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? நீ
நீ வேணா ரேஷ்மா கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசு, அவகிட்ட ஏதாச்சும் சமாதானமா பேசு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே வந்துருவேன். காலையில நம்ம உன் அம்மா வீட்டுக்கு போறோம். ம் சரி, பார்த்து போங்க. சரி. அம்மா, நான் அனு கிட்ட போவா. அனு எனக்கு மம்மம் தருவா, அப்புறம் சாக்கி கேட்டா சாக்கியும் தருவா, பிச்சு தருவா. நீ அழுதுனே இருக்கறா, அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏமா அழுவுறா? என்ன பிரச்சனையா உனக்கு? அப்பா அடிச்சாமா? இல்லடி தங்கம், அம்மா நல்லதா இருக்கேன். இல்ல, நீ போய் சொல்றா. இப்படி அழுதுனே இருக்கமா நீ. சரி, அம்மா அழுவல, சரியா? ரேஷ்மக்கா, வாமா அனு, சாப்பிட்டியா? அனு, எங்க போனா நீ? அம்மா அழுவே இருந்துச்சுட்டேமா. நான் உன்கிட்ட வரேன் அப்படி சொன்னனா, ஆனா அம்மா வேணா அப்படி சொல்லிச்சு. ஏன்க்கா, நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? ரகு நான் சொல்லி கொடுத்தா இப்படிதான் பேசினாருன்னு சொல்லி ஏற்கனவே பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. அப்ப நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு தானே அர்த்தம்? அனு, அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு டயர்டா இருந்துச்சு. நீயும் பிரெக்னண்டா இருக்கல்ல, அவனை தனியா அனுப்புனா ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்ல, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். அதுவும் இல்லாம அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னான், அதான் அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு கொடுக்க சொல்லலாம்னு நினைச்சேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, சரியா? மத்தபடி வேற எதுவுமே இல்லம்மா, அதனாலதான் சொன்னேன். பொய் சொல்லாதீங்கக்கா, நான் வர வரைக்கும் நீங்க அழுதுகிட்டு தானே இருந்தீங்க. உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அழுது கண்ணு எல்லாமே வீங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. நீங்க அழுதுட்டு தான் இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அனு, நான் அழுகெல்லாம் செய்யல. ரகு என்ன பண்றான்? அக்கா, ரகு மேல உங்களுக்கு கோவமே இல்லையாக்கா? ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனாக்கா? ஏன் அழுவுறீங்க? இவன் என்ன பண்றாங்க? வருத்தமா தான் இருக்கானு, என் பிள்ளை மாதிரி அவன். ஆனா என்னை எதிர்த்து இந்த அளவுக்கு பேசிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல. அக்கா அழுகாதீங்க அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ்க்கா. ஓ, சமாதானப்படுத்தலான்னு வந்திருக்கியா? சமாதானப்படுத்தி இங்க இருக்கலாம்னு வந்திருக்கியாடி? உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் மட்டும் பாரு. அக்கா, ஏன்க்கா இப்படி அழுவுறீங்க? அழுவாதீங்க, சாரிக்கா சாரிக்கா. அவங்களுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ்க்கா அழுகாதீங்கக்கா. அவங்க காரணம் இல்லாம பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்ல அனு, எல்லாரும் குறை சொல்ற மாதிரி நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் அனு. எனக்கு தெரியும் நீ சொல்லி கொடுத்து அவன் பேசலன்னு சொல்லி. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் பேசுறான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் முன்னாடி அவன் இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. எதுவா இருந்தாலும் என்ன தனியா கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கலாம். நான் சத்தியமா சொல்றானு, அவன் என்ன சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருப்பேன். இந்த வீட்டை விட்டு போ சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு இவன் எப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அனு. அக்கா, நாளைக்கு கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா நாங்களே போறோம்க்கா, ப்ளீஸ்க்கா. நீங்க இங்கே இருங்க, என் மேல சத்தியம் இது. நீங்க போக கூடாது. இல்ல அனு, நீ தான் இந்த வீட்டுல இருக்கணும். நீ தான் இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணு. அக்கா, நான் நடுவுல வந்தவதான். நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க இருக்கீங்க. நீங்க இருங்கக்கா, நாங்க எப்ப வேணாலும் இங்க வந்துருவோம். நீங்க வந்து இங்க இருந்து போனீங்கன்னா திரும்ப வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ரகு எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துருவேன். நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம்க்கா, ப்ளீஸ்க்கா, எனக்காண்டி ப்ளீஸ்க்கா. என்னால முடியாது அனு. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவேன். தாச்சாயினி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தாச்சாயினி. பிள்ளைன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடினல, இப்ப பாத்துக்கோ உன் பிள்ளை என்ன பண்ணிருக்கான்ட்டு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உச்சி மலையில இருந்து தூக்கி கீழே தரையில போட்ட மாதிரி போட்டு மொத்தமா வெடிச்சிட்டான். ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? ரகு என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நான் நம்புறேன். ஆமாயா, நானும் கூறு கெட்டுத்தனமா அனுப்பிள்ளைய வர எதோ பேசிட்டேன். ஆனா எனக்கும் அப்படிதான் தோணுது, ரகு காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி. மாப்பிள, இங்க பாருங்க மாப்பிள, என் பிள்ளைய போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொல்ற மாதிரி என் பிள்ளையும் இல்ல, நீங்க பெத்து வச்சிருக்கீங்களா ஒருத்தன், அவனும் இல்ல. அவனை ஆட்டி வைக்கிறாளே ஒருத்தி பின்னாடி இருந்து, அவதான் காரணம். என்னமா பேசிக்கிட்டு இருக்க லூசுத்தனமா? ஏற்கனவே இங்க 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீ வேற எரியிற நெருப்ப என்ன ஊத்துற மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. போ தூர இருந்தால. என்ன சொல்றீங்க அத்தை? தாச்சாயினி, நீ எதுக்கு அவங்களை விரட்டுற? ஆமா மாப்பிள்ள, இப்ப கூட ரேஸ்மா ரூம்ல போயிட்டு ரேஸ்மாவை மிரட்டிக்கிட்டு தான் இருக்கா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன், காதால கேட்டுட்டு தான் வரேன். கண்ணால காண்பதும் போய் காதால கேப்பதும் மெய்யின்னுவாங்க. ஏ லூசு கிளவி, தப்பு தப்பா பழமொழியை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காது ரெண்டையும் அறுத்து போட்டுருவேன், கண்ணு ரெண்டையும் நோண்டி போட்டுருவேன். ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நான் இப்ப காதால கேட்டுட்டு தான் வரேன் பாத்துக்கோ. எது வந்தாலும் உங்க விருப்பம் பாத்துக்கோங்க. என்னத்த சொல்றீங்க? என்ன கேட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நீங்க இந்த வீட்டுல இருக்கே கூடாது, போயிடணும், இது என் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்க தான் இந்த வீட்டுல இருப்போம், எனக்கும் என் புருஷனுக்கும் இல்லாத உரிமையா உங்களுக்கு வந்துட்டு நீங்க இப்ப பாதியில வந்தவங்க அப்படி இப்படின்னு இருக்கா. என் பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம பேசினாவ? ஏங்க, என் அம்மா அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனு அப்படிலாம் பேசுற பிள்ளை இல்லைங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாதீங்க. என் அம்மா சொல்றதை கேட்டு நான் ஆடின வரைக்கும் போதும். ஏடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மாப்பிள்ளையும் இப்பதான் நான் சொல்றதை கேட்டு ஏதோ நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாத்த? உண்மையாத்தான்ப்பா, காதால கேட்டுட்டு தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
அப்பனா இது இப்படியே சும்மா விட்டா சரிப்பட்டு வராது. என் பிள்ளைகிட்டயே போயிட்டு அவளுக்கு பேசுற அளவுக்கு இவ்வளவு தூரம் தைரியம் வந்திருக்குன்னா சரி, இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்க வேண்டாங்க, சொல்றதை கேளுங்க. அமைதியா இருதா சைனி. நம்ம பத்த வச்சது பத்திக்குச்சு, இன்னும் கொழுந்து விட்டு எரியும் போது அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு வருவான். இல்லனா இந்த மனுஷன் புஷ்ஷன்னு புஷ்வான மாதிரி போயிருவான். ஆமா, கூடியே போ பட்டமா, சீக்கிரம் போ. யாருக்கிட்ட இந்த பட்டு பச்சைமாடா? எங்க வேண்டாங்க, அனு அப்பெல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. எங்க அம்மா ஏதோ வளரிட்டு இருக்காங்க. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் மாமா கோவமா இருக்கீங்க? ரேஸ்மா, வாயை திறந்து சொல்லி, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவ்வளவு நேரம் என்ன போட்டு வீட்டை விட்டு போன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு வாயை திறந்து பேசி எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கவ? அம்மா, அதுக்காக இல்ல மாமா திட்டிச்சாமே, அதுக்குதான் அழுதா. அத்தை எதுவும் சொல்லியே அனு, என்னமே சொன்னேன். டே பையா, உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இரு. ஊசுபட்டி. ஏங்க, ரோஷன் சொன்னதை கேட்டீங்கல்ல? அவன் பச்சை குழந்தை, அவனுக்கு எதுவும் தெரியாது. முதல்ல இவளை இப்பமே இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க மாப்பிள. மாமா, நான் ரேஷ்மா அக்கா கிட்ட எதுவுமே சொல்லல மாமா. என்ன, என் பிள்ளைய இந்த வீட்டுல விட்டு அனுப்பிட்டு என்கிட்ட இருந்து மொத்தமா பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க இப்படி வாங்க. விடு, நான் பேச வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றதை கேளுங்க. வேண்டாங்க. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ சொல்லி கொடுத்துதான் என் பையன் பேசுறான்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது நான் நம்பல. ஆனா இன்னைக்கு இங்க வந்து என் பிள்ளை கிட்ட இந்த மாதிரி பேசும்போது இப்பதான் தெரியுது. ஐயோ மாமா, நான் ரேஷ்மா அக்காவை இங்கதான் இருக்க சொல்லிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் வேற எதுவும் சொல்லல. ஏன் எல்லாருமே என்னையே குறை சொல்றீங்க? ரேஷ்மா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, வாய் திறந்து. உன் அப்பா மாதிரி எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே. காலையில உன் புருஷன் பேசுனது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு ராத்திரி நீ போய் பேசுன்னு சொல்லி அனுப்பி வச்சானா? மாமா, அவர் எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் பண்ணாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த காரணம் சத்தியமா சொல்றேன், எனக்கு என்னன்னு தெரியாது மாமா. நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு நான் காரணமா இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்த ஒண்ணு உங்க பையன் பேசல. அந்த இடத்துல ஒண்ணு உங்க பையனும் இல்ல மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, யாராச்சும் வீட்டு பெரிய மனுஷனை எதிர்த்து பேசுவாங்களா? இவ பேசுறாளே, இதுல இருந்து தெரியலையா இவ புத்தி எப்படின்னு? ஏமா சும்மா இருமா கொஞ்ச நேரம். ஏங்க, அம்மா சொல்றதை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீயும் ஒரு பொண்ணு தானமா? அப்பா, கிளவி, சும்மா இருக்க முடியாதா உன்னால? எதையாச்சும் பிரச்சனை இழுத்து விடணும்னே அலைஞ்சுக்கிட்டு இருப்பியா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? உனக்கு உதவி செய்யலான்னு வந்து என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? எப்படியே கெட்டு நாசமா போங்க, எனக்கு வந்துச்சு. என்னாச்சு ரேஷ்மா? இவ தானே எல்லாத்துக்கும் காரணம். எப்பா, அவ இங்க இருக்க சொல்லிதான் என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டு இருந்தா. நீங்க தான் தேவையில்லாம அவ மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பையன் ஏதாச்சும் பேசினாலும் உங்க பையனை கேளுங்க. தேவையில்லாம அந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அவ உங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. முதல்ல அந்த பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துனீங்கன்னா வயித்துல இருக்க குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படும். அனு, மாமா சொன்னதுல மனசுல வச்சுக்காதம்மா. ஏதோ ரேஷ்மா மேல இருந்த கோவத்துல பேசிட்டாரு. நீ போ, உள்ள போய் படுத்துக்கோ, சரியா? அனுமா, காலையில நான் சொன்னதும் மனசுல வச்சுக்காதம்மா. கோவத்துல ஏதோ வார்த்தை வந்துட்டு. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரேஷ்மா கிட்ட அப்படி பேசினானா கூறுகிட்டு போய் நானும் எதுவும் பேசிட்டேன் தப்பா? பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாம் இந்த கிளவிய முதல்ல அடிச்சு விரட்டி விடணும். என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அனு, நீ முதல்ல உன் ரூமுக்கு போ. தேவையில்லாம யாருக்கிட்டயும் நீ பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீ பேசுனது ரொம்ப கரெக்ட் தான். அவன் பேசுனதுக்கு நீ பொறுப்பேற்றுக்க முடியாது. போ, நீ போய் பாடு. உனக்கு என்ன ஆனாலும் சப்போர்ட்டுக்கு நான் நிப்பேன், சரியா? சரிங்கக்கா.